Next, exercise 9.2, problem 17. Find Fisher's and time reversal and factor reversal test. So, tabular column. So, direct நம்ம சொல்யூஷனுக்கு போயிடலாம். நீங்கள் வந்து ப்ராப்ளம் 17 வந்து பார்த்துக்கோங்க. Commodity ABCDE is given. Then, price in rupees per unit. Number of units means quantity. ஸோ அது பேஸ் இயர் கரண்ட் இயர் கொடுத்துருக்கு. ஸோ பேஸ் இயர் கொடுக்காம அதை பேஸ் இயர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கரண்ட் இயர்னு கொடுத்துருக்கு. ப்ரைஸில் பேஸ் இயர் கரண்ட் இயர் கொடுத்ததுனால ப்ரைஸ் பி நாட் பேஸ் இயர், P1 கரண்ட் இயர். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் மீன்ஸ் குவான்டிட்டி. ஸோ குவான்டிட்டியில் பேஸ் இயர் Q0, தென் கரண்ட் இயர் Q1. சிமிலர்லி P0 Q0, P0 Q1, P1 Q0, P1 Q1 அதே மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ P0 Q0, P0 Q1 ஃபஸ்ட்டு ரெண்டு P0 வரும், Q0 Q1. நெக்ஸ்ட் ரெண்டு P1 வரும், அடுத்தது Q0 Q1 போடுங்க. ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ சேம் டேபிளர் காலம் அதே மாதிரி வேல்யூஸை மல்டிபிள் பண்ணுங்கள் கரெக்டாக. P0 Q0 என்ட்ரிஸ், P0 Q1 வேல்யூ, தென் P1 Q0, P1 Q1. ஸோ அந்தந்த காலமில் இருக்கக்கூடிய வேல்யூஸை கேர்ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணால் இந்த வேல்யூஸ் வந்துடும். இதில் ஒரு என்ட்ரி நமக்கு சேஞ்ச் ஆச்சுனாலும் டோட்டலாக எல்லா டேர்ம்ஸுமே நமக்கு மாறிடும். அதனால் கேர்ஃபுல்லாக என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணி கரெக்டாக மல்டிபிள் பண்ணிங்கன்னா சம் ஆஃப் த வேல்யூ சிக்மா P0 Q0 வந்து 1560, சிக்மா P0 Q1 வேல்யூ 1344, சிக்மா P1 Q0 வேல்யூ 2140, தென் சிக்மா P1 Q1 1880. Fisher's price index, we know the formula. P01F is equal to square root of sigma P1 Q0 by sigma P0 Q0 into sigma P1 Q1 by sigma P0 Q1 into 100. இன்ட்டு 100ங்கிறது ரூட்டில் வரக்கூடாது, செப்பரேட்டாக வரணும். அதுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன். எதனால் இன்ட்டு 100 வந்து நமக்கு செப்பரேட்டாக ரூட்டு விட்டு வெளியே வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ ஃபார்முலாவுக்கு எகெயின் சொல்கிறேன். சிக்மா PQ பை சிக்மா PQ இன்ட்டு சிக்மா PQ பை சிக்மா PQ. ஃபஸ்ட்டுக்கு 1000 அப்ளை பண்ணுங்கள், 1000. நெக்ஸ்ட் ஒனுக்கு 1101. ஏன்னா இது லாஸ்ட் பிஎஸ், இது ஃபேஷஸ். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறது தான் நமக்கு ஃபிஷர்ஸ் ப்ரைஸ் இண்டெக்ஸ் கிடைக்குது. சரியா? ரைட். Then square root of sigma P1 Q0 value 2140, sigma P0 Q0 value 1560 into sigma P1 Q1 value 1880, sigma P0 Q1 value 1344. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். நியூமரேட் டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணுங்கள். அதுக்கு டிவைட் பண்ணி ரூட் எடுத்தோன்னா 1.3852 இன்ட்டு 100 பண்ணும்போது 138.52. ஸோ இங்கே வந்து ஒரு 4-5 டிஜிட்ஸ் நம்ம அப்ளை பண்ணால் தான், அதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா தான் இன்ட்டு 100 பண்ணும்போது ஒரு 2 டெசிமல் நமக்கு என்ன ஆகும், திருப்பி நமக்கு இங்கே பாயிண்ட் தள்ளி வரும்போது நமக்கு 138.52 அப்ராக்சிமேட்டாக வரும். இங்கேயே நம்ம நியரஸ்ட்டாக 138ன்னு எடுத்துட்டோம்னா அடுத்தது பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமல்ஸ் என்னன்னு தெரியாமல் போயிடும். அதனால் இங்கே எடுக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து 1.385274 இந்த மாதிரி எக்ஸட்ரா நிறைய வேல்யூஸ் வரும். நீங்கள் அதில் ஒரு 4-5 டிஜிட்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணால் தான் இன்ட்டு 100 பண்ணும்போது நமக்கு 138.2 டெசிமல் பிளேசஸில் ஏதோ ஒரு வேல்யூஸ் கிடைக்கும். சரியா? அதனால் இந்த என்ட்ரிஸ் மட்டும் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து டைம் ரிவர்சல் டெஸ்ட். ஸோ சிக்மா P0 Q0 equal to 1560, சிக்மா P0 Q1 equal to 1344, சிக்மா P1 Q0 equal to 2140, சிக்மா P1 Q1 is equal to 1880. ஸோ டைம் ரிவர்சல் டெஸ்ட். We know the formula P01 into P10 is equal to 1. So write the formula. That is equal to square root of, write the summation of the values, which is equal to 1. The time reversal testக்கு 1 ன்னு ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். Then factor reversal testக்கு P01 into Q01 is equal to summation of P1 Q1 divided by summation of P0 Q0 value. அதுக்கும் ஃபார்முலா எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதனுடைய வேல்யூ சம்மேஷன் வேல்யூஸ் எல்லாம் இங்கே இருக்குது, எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ 2140 கேன்சல், 1344 கேன்சல். ஸோ ரிமைனிங் 1880 into 1880 மல்டிபிள்ஸில் இருக்கும். 1560 டினாமினேட்டரில் இருக்கும். ஸோ ரூட்லேருந்து எடுக்கும்போது 1880 by 1560. 1880 இஸ் நத்திங் பட் சிக்மா P1 Q1 டிவைடட் பை 1560 வேல்யூ சிக்மா P0 Q0 வேல்யூ. தட்ஸ் ஆல். ஸோ ஃபார்முலா எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். P01 into P10 is equal to, ஸோ பேஸ் இயர் கரண்ட் இயர் இங்கே இன்டர்சேஞ்ச் ஆகிறதுனால இந்த ஃபார்முலாவில் பேஸ் இயர் கரண்ட் இயர் அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுங்கள். 1000 1101. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம்லேயே இது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. 1000ங்கிறது 0111 வரும். 1101க்கு பதிலாக 0010.
0 0 1 0. ஸோ இங்கே 1 வர இடத்துலலாம் 0 ரீப்ளேஸ் பண்ணுறோம், 0க்கு பதிலாக 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்டர் ரிவர்சல் டெஸ்ட்டுக்கு ஆல்ஃபபெட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும். PQ PQ சிக்மா PQ PQன்னு இருக்குது, இங்கே QP QPன்னு போடுங்க. ஆல்ஃபபெட்ஸ் இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு 0 1 சஃபிக்ஸ் வேல்யூ பேஸ் கரண்ட் இயரில் சேஞ்சஸ் இல்லை, அதனால் 1 0 0 0 1 1 0 1 அகெயின் 1 0 0 0 1 1 0 1. ஸோ இதில் பேஸ் வேல்யூஸில் சேஞ்சஸ் கிடையாது, சஃபிக்ஸ் வேல்யூவில் எந்த சேஞ்சஸ் இல்லாதனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் sigma P1 Q0 by sigma P0 Q0 into sigma P1 Q1 by sigma P0 Q1 into sigma again Q1 P0. ஸோ இங்கே 1 0 0 0 1000 அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அதே 1000 தான் இங்கே அப்ளை பண்ணுறோம், ஏன்னா நமக்கு பேஸ் கரண்ட் இயரில் சேஞ்சஸ் எதுவும் இல்லை. அதே மாதிரி 1 1 0 1 again 1 1 0 1. ஸோ நெக்ஸ்ட்டு சம்மேஷன் வேல்யூஸ் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் போட்டு அந்த வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாக என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் நமக்கு 1880 by 1560 equal to sigma P1 Q1 by sigma P0 Q0 கிடைக்கும். So similarly, example 9.13, then 9.14, then exercise 9.2, problem 19. The homework try பண்ணுங்க.